Fast Max 12th standard chapter 1 exercise 1.1 ல இருக்கிற third sum. If f of alpha is equal to matrix கொடுத்திருக்காங்க cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha, show that f of alpha inverse is equal to f of minus alpha. ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா f of alpha inverse, f of alpha inverse. Suppose இப்போ a inverse வேணும்னு சொன்னால் 1 by determinant a into adjoint a வரணும். அப்போ f of alpha inverse னா 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது for the left hand சைடுக்கு. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha என்னவாக இருக்கும்? ஸோ இதுதான் f of alpha மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு cos alpha எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுருவோம். இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் எடுப்போம். ஸோ 1 into cos alpha is cos alpha minus 0 into 0 வந்து 0. Then second minus இந்த ரெண்டாவது எலிமெண்ட் 0 into, ஸோ 0 into நம்ம வந்து இந்த காலம் அண்ட் ரோ விட்டுருவோம். இந்த 0 into cos alpha 0 again minus ஆஃப் இந்த மைனஸ் sin alpha into 0 0 தான். ஸோ 0 தான் வரும். ப்ளஸ் மூணாவது எலிமெண்ட் வந்து sin alpha எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுருவோம். 0 into 0 0 மைனஸ் sin alpha into 1 வந்து மைனஸ் sin alpha கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் sin alpha. ஸோ நமக்கு வந்து இப்போ cos alpha into cos alpha is cos square alpha, 0 இங்கே போயிடும். ப்ளஸ் sin alpha into sin alpha is ப்ளஸ் sin square alpha. ஸோ cos square alpha plus sin square alpha ஓட வேல்யூ வந்து 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alphaக்கு வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம adjoint ஃபைண்ட் அவுட் பண்ணணும். adjointக்கு வந்து கோஃபேக்டர் டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ adjoint of f of alpha is nothing but cofactor of f of alpha the whole transpose. ஸோ கோஃபேக்டர்ஸ் முதல்ல எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் cos alphaக்கு வந்து இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுடுவோம். இந்த 4. ஸோ 1 into cos alpha is cos alpha minus 0 into 0 0 வரும். ஸோ இது ஒன்று தான் இருக்கும். நவ் இந்த செகண்ட் எலிமெண்ட் 0க்கு வந்துட்டு இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுருவோம். 0 into cos alpha again 0 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் sin alpha into 0 வந்து 0 தான் வரும். ஸோ 0. தேர்ட் வந்து sin alpha. இந்த எலிமெண்ட்க்கு வந்து நம்ம இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுருவோம். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 0 into 0 0 வரும். மைனஸ் sin alpha into 1 வந்து மைனஸ் sin alpha. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் sin alpha வந்து ப்ளஸ் sin alpha கிடைக்கும். நான் இந்த 0க்கு வந்துட்டு இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருவோம். அப்போது இந்த 0 into cos alpha 0 மைனஸ் 0 into sin alpha 0 வரும். நவ் ஃபஸ்ட் இந்த மிடில் எலிமெண்ட் 1க்கு இதுவும் விட்டுடுவோம். cos alpha into cos alpha is cos square alpha மைனஸ் sin alpha into sin alpha வந்து மைனஸ் sin square alpha வரும். ஆல்ரெடி மைனஸ் நடுவில் இருக்கும். அப்போ ப்ளஸ் sin square alpha வரும். தென் இந்த 0க்கு வந்துட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருவோம். cos alpha into 0 0 மைனஸ் sin alpha into 0 again 0. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் இந்த மைனஸ் sin alphaக்கு இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுருவோம். 0 into 0 0 வரும். மைனஸ் 1 into sin alpha வந்து மைனஸ் sin alpha. நான் இந்த 0க்கு வந்து இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுருவோம். cos alpha into 0 வந்து 0 மைனஸ் 0 into sin alpha வந்து 0. ஸோ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் cos alphaக்கு இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுட்டோன்னா cos alpha into 1 is cos alpha மைனஸ் 0 into 0 0. அப்போ cos alpha மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சைன் பார்க்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ சைன் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து இதுவே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் போதும். ஸோ adjoint, therefore adjoint of f of alpha is equal to, இது டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது cos alpha இந்த 0 அங்கே வந்துடும். இந்த மைனஸ் sin alpha அந்த பக்கம். தென் செகண்ட் காலமை ரோல் எழுதணும். ஃபஸ்ட்டு 0
cos square alpha plus sin square alpha ஓட வேல்யூ வந்து 1. ஸோ நான் அப்படி 1ன்னு எழுதிடுறேன். 0. நான் இந்த தேர்ட் காலம் வந்து தேர்ட் ரோவில் sin alpha 0 cos alpha. So that's all. Therefore இப்போ f of alpha inverse அப்படிங்கிறது 1 by determinant of f of alpha. அதாவது 1 by determinant வந்து நமக்கு 1 தான் கிடைச்சது into இந்த adjoint matrix. அதாவது cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. ஸோ இதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of minus alpha கேட்குறாங்க. ஸோ f of minus alpha அப்படின்னா கொஸ்டினில் வந்து மேட்ரிக்ஸில் f of alpha கொடுத்துருக்காங்க. ஸோ f of minus alpha வேணும்னா இப்போ இங்கே மேட்ரிக்ஸில் ஆல்ஃபா இருக்கிற இடத்துலலாம் நான் ஜஸ்ட் நம்ம மைனஸ் ஆல்ஃபான்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இப்போ காஸ் ஆல்ஃபானா இங்கே மைனஸ் ஆல்ஃபா கேட்டிருக்கும் போது காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, தென் 0, தென் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, தென் 0 1 0 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0, தென் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ நமக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரியில் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அதாவது மைனஸ் தீட்டா, அது வந்து த ஆன்சர் இஸ் காஸ் தீட்டா, அதாவது காஸ் ஆல்ஃபா தான். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா. நவ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம இங்கே வந்து போட போகிறோம். Now cos of minus alpha ஓட வேல்யூ வந்து we know it is cos alpha, then 0. Sin of minus alpha na minus sin alpha, இங்கே 0 இருக்கு, 1 0. Sin of minus alpha na minus sin alpha, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, அப்போ வெறும் sin alpha கிடைக்கும். 0. Again cos of minus alpha is cos alpha. So this is our equation 2. So we can check 1 and 2, இது ரெண்டுமே வந்து same. Therefore from equation 1 and 2 we get f of alpha the whole inverse is equal to f of minus alpha. Hence proved.